Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 நாள்ல யாருக்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலையோ அவங்களுக்குலாம் இன்கம் டேக்ஸ்ல இருந்து செக்ஷன் 139(8) அல்ஃபா அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண சொல்லி நோட்டீஸ் வந்துட்டு இருக்கு. அதை பத்தின வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இதை பகிருங்க. தேங்க்யூ. உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம வருமான வரி தாக்கல் பண்றது, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றது மேண்டிட்ரி. அதாவது நம்ம எக்ஸ்-ஆர்மி எல்லாருமே 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் அவங்களோட பென்ஷன் வந்துடும். ப்ளஸ் அவங்க ஏதாவது ஒரு சின்ன ஜாப் பண்ணியிருந்தாலும் அவங்க சேலரி டேக்ஸபிள் சேலரி ஆயிரும். அந்த சேலரிக்கான வருமானத்தை அவங்க கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணுங்கிறது இன்கம் டேக்ஸோட ரூல். சரியா? டேக்ஸ் ஃபைல் பண்ண தேவையில்லை, ஆனால் இவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த கணக்கு வழக்கை கரெக்டாக நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் சப்மிட் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த 5 லட்ச ரூபாய் ஸ்லாபுக்குள்ள இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிபேட் ஆயிரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு செக்ஷன் இருக்கு இன்கம் டேக்ஸில். அந்த செக்ஷன் படி உங்களுக்கு என்னென்ன டிடக்ஷன் இருக்கோ அது ஃபுல்லாக மைனஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 7.5 லட்ச ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு டோட்டல் நெட் வேல்யூ அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான டேக்ஸும் வராது. அதனால நீங்க எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இப்போ இது ரொம்ப பேர் தெரியாம என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நாங்க வந்து ஃபைல் பண்ணவே கூடாது, அதாவது டிடிஎஸ் பிடிச்சிருந்தா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி, அதாவது டேக்ஸ் பிடிச்சிருந்தா மட்டும் உங்க சேலரியில அது வந்து நீங்க ஃபைல் பண்ணணும், இல்லைன்னா நம்ம வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ண தேவை கிடையாது, நம்மளுக்கு தான் டேக்ஸ் பிடிக்கலையே நம்ம ஏன் ஃபைல் பண்ணணும், பிடிச்சிருந்தா தானே ஃபைல் பண்ணி அதை ரீஃபண்ட் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்காங்க. தயவு செஞ்சு அப்படி எதுவும் நினைச்சுக்காதீங்க. இப்ப யாரெல்லாம் இப்படி நினைச்சு ஃபைல் பண்ணாம விட்டாங்களோ அவங்களுக்கு அசஸ்மெண்ட் இயர் 21-22, அதாவது ஃபைனான்சியல் அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2021 ஃபைனான்சியல் இயர் அப்படிங்கிற போது ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் அந்த வருஷத்துக்கான ஃபைனான்சியல் இயருக்கு இப்ப நோட்டீஸ் வந்திருக்கு. நீங்க பாப்பீங்க ஸ்கிரீன்ல. இந்த மாதிரி நீங்க வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணல, அதனால இப்போ உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறோம், நீங்க அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செக்ஷன் 139(8) அல்ஃபா நீங்க இதில் பாப்பீங்க நோட்டீஸ். இந்த நோட்டீஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இது நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கடைசி சான்ஸை பயன்படுத்தி உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. இல்லைன்னா இன்கம் டேக்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ மூலமா அவங்க மனுஷங்களாம் அது யாரும் செய்யறது இல்லை, ஏஐமே கண்டுபிடிச்சிரும். ஏஐ கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜாகவும் ஆட்டோமேட்டிக்காக இமெயிலாகவும் அனுப்பிச்சி விட்ரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு தான் வரும். சரியா? அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, எல்லா எக்ஸ் சர்வீஸ்மேனும் வருஷம் அவங்களோட இன்கம் டேக்ஸை நீங்க ஃபைல் பண்ணிருங்க. வருமான வரி தாக்கல் பண்றது நல்லதா கெட்டதா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பெரிய பெரிய பிசினஸ் மேன் கிடையாது, நம்ம கிட்ட பிளாக் மணி, அந்த மணி, இந்த மணி, எந்த மணியும் கிடையாது. உங்களுக்கு வரக்கூடியது உங்களோட பென்ஷன் பிளஸ் நீங்க ஏதாவது ஒரு சின்ன வேலையிலையோ, ஒரு டெஸ்கோலையோ, ஒரு செக்யூரிட்டியாவோ, இல்ல ஒரு போலீஸ்லயோ ஏதோ ஒரு வேலையில இருந்தீங்கன்னா அந்த வேலையில கிடைக்கக்கூடிய சேலரி, இது ரெண்டும் தான் உங்களுக்கு வருமானம். இதுக்கு மேல நீங்க ஏதாவது எஃப்டி, ஆர்டி, வேற ஏதாவது உங்களுக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அதுதான் உங்களோட வருமானம். இந்த வருமானத்துக்கு உங்களுக்கு டேக்ஸ் வரவே வராது. வந்திருந்தாலும் அதை நீங்க ஏதாவது எல்ஐசி, பிஎல்ஐ, இந்த மாதிரி ஏதாவது ஐடிசி, இந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணியிருப்பீங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா டிடக்ஷன் ஆயிரும். அதனால ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா ஒரு ஆடிட்டர் சார்ட்டையோ இல்ல இன்கம் டேக்ஸை பத்தி பேசிக் நாலேஜ் யார்கிட்ட இருக்கோ அவங்க மூலமா நீங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிருங்க. அப்படி பண்ணலன்னா இந்த மாதிரி 2 வருஷம் கழிச்சு அது ஏஐக்கு அவங்கள வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி செக்ஷன் 139(8) அல்ஃபா அப்படின்னு சொல்லி இப்போ மேக்ஸிமம் ஒரு என்கிட்டே ஒரு 20-25 கேஸ் வந்துருச்சு. சார் இந்த மாதிரி நோட்டீஸ் வந்திருக்கு சார், நான் பண்ணாமல் விட்டேன் சார், அந்த டயத்தில் பென்ஷன் வந்தேன் சார், ஒரு 26 லட்ச ரூபாய் எனக்கு வருமானம் வந்துச்சு சார், நம்மளுக்கு தான் பிடிக்கலையே டேக்ஸு, நம்ம தான் பென்ஷன் வந்துட்டோமே, நம்மளுக்கு எதுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் பண்ணாமல் விட்டேன் சார், இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு எங்ககிட்டே வந்திருக்கு. சரியா சார்? இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு பேசிக் அவேர்னஸ், அதாவது வருமான வரி ஒவ்வொரு வருஷமும் பேன் கார்டு வச்சிருக்க எல்லாருமே சப்மிட் பண்ணிருங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சப்மிட் பண்ணலன்னு சொல்லி என்னைக்குமே கேட்கவே கேட்காது. உங்களோட வருமானம் நீங்க தான் சப்மிட் பண்ணணும். அதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் பொறுப்பாக முடியாது. ஆனா நீங்க அந்த வருமானம் அந்த 2.5 லட்சத்துக்கு மேல வந்துருச்சுனாலே எல்லாருமே வருமான வரி தாக்கல் பண்ணணும். இப்ப இந்த தாக்கல் பண்றதுக்கு காசு செலவாகும், நம்மளுக்கு தான் அங்கிருந்து பிடிக்கலையே, நம்ம ஏன் அதை பண்ணிக்கிட்டு இதுக்கு எதுக்கு நம்ம போய் கொடுக்கணும், இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம பண்ணாம விட்டுறக்கூடாது. நீங்க ஒரு சில விஷயங்கள் இன்கம் டேக்ஸ்ல பண்ணீங்க அப்படின்னா யாராவது உங்களுக்கு டாக்ஸ் ஆடிட்டர் யாராவது வச்சு நீங்க பண்ணுங்க, இல்ல டாக்ஸை பத்தி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலமா அதை ஃபைல் பண்ணுங்க. அப்படின்னா அந்த பேசிக் நாலேஜோட ஃபைல் பண்ணுவாங்க. இல்ல சார் எனக்கே தெரியும், நானே பண்ணிக்கிறேன், நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடும்.
நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்புறம் வந்தீங்கன்னா நீங்க பண்ண தப்ப சரி பண்றது கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதனால முன்னாடியே இன்கம் டேக்ஸை பொறுத்தளவு யாராவது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்க பண்ணுங்க. நீங்களா பண்றேன்னு சொல்லி பண்ணிக்காதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இது பண்றது கொஞ்சம் சிரமமான ஒரு வேலை. சரியா சார்? இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு, வேற ஏதாவது உங்களுக்கு நமக்கு செய்யறது எக்ஸர்சைஸ் பண்ணிக்கு என்ன இருக்கா இல்லையா என்ன ஏது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். என் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பத்தி நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க யாராவது ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி என் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், எந்த விதமான ஃபால்த்து மெசேஜ், தேவையில்லாத மெசேஜ் எதுவும் வராது. வெல்ஃபேர் நியூஸ் இல்ல உங்களோட ஜாப் வேகன்சி சம்பந்தப்பட்ட வியூஸ் மட்டும் தான் என் வாட்ஸ்அப் குரூப்ல வரும். ஓப்பன் குரூப் தான், யாருனாலும் கேள்வி கேட்கலாம், யாருனாலும் பதில் சொல்லலாம், அந்த மாதிரி குரூப் தான். உங்களால ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான அப்டேட் முன்னாள் ராணுவ வீரர்கள் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா என் யூடியூப் சேனல்ல அப்டேட் பண்ணுவேன். இது ரொம்ப பேருக்கு இப்போ நோட்டீஸ் வந்திருக்கு, இதை பத்தி ஒரு அவேர்னஸ் போடுங்கன்னு சொன்னதால நான் போடுறேன். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.